வணக்கம். எய்ட்ஸ் நோயால் பாதித்தவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று உலக எய்ட்ஸ் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி புதுவையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாக கருத்தரங்கில் உலக எய்ட்ஸ் தினம் கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் குருமூர்த்தி வரவேற்று பேசிய விழாவில் நலத்துறை இயக்குநர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க துணைத் தலைவருமான டாக்டர் ராமன் நோக்க உரையாற்றிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து சீரிய முறையில் பணியாற்றிய தொண்டு நிறுவனத்திற்கு 2012-2013 ஆண்டிற்கான விருதினை வழங்கினார். மற்றும் எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட ஓவியம், கட்டுரை உள்ளிட்ட விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், எய்ட்ஸில் 0 இலக்கை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படும் எய்ட்ஸ் தின விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன மற்றும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்தன. எனவே எய்ட்ஸ் இல்லா மாநிலமாக புதுவை உருவாக்கப்படும். மேலும் 0 இலக்கை அடைய பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், புதுவையில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உயர் சிகிச்சை அளிக்கும் மற்றும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அதிகாரிகள் செய்திருந்தனர். தேர்தலுக்கு பின் மோடி காணாமல் போய்விடுவார் என்று சுல்தான்பேட்டையில் நடந்த காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் பேசினார். புதுவை சுல்தான்பேட்டையில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் முன்னிலையில் நடந்தது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, புதுவை பொறுப்பாளர் சின்னாரெட்டி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், குஜராத் மாநிலத்திலிருந்து நான் தான் ராஜா என்று கிளம்பியிருக்கும் மோடி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத அவர் எப்படி வாக்குகள் பெற முடியும்? மேலும் மோடியை வேட்பாளராக நிறுத்தினால் வாக்கு பெற்று விடலாம் என்று பாஜக தப்பு கணக்கு போடுகிறது. ஆனால் தேர்தலுக்கு பின் மோடியை பாஜகவினர் சேர்க்க மாட்டார்கள். எனவே அவர் காணாமல் போய்விடுவார் என்று பேசிய அவர், மேலும் புதுவை என்றாலே நாராயணசாமியா என்று கேட்கும் நிலை உள்ளது. அந்த அளவிற்கு புதுவை தமிழக மக்களுக்காக அவர் குரல் கொடுத்து வருகிறார் என்று கூறினார். புதுவை அரியாங்குப்பத்தில் சபாநாயகர் சபாபதி தலைமையில் நடந்த தமிழிசை விழாவின் நிறைவு விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுவை பாரதியார் பல்கலைக்கூடம், தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் இணைந்து அரியாங்குப்பத்தில் தமிழிசை விழாவினை நடத்தியது. பல்கலைக்கூட முனைவர் சிற்பி ஜெயராமன் தலைமையில் நடந்த விழாவில் சீர்காழி கூத்தாண்டவர், வள்ளலார், தண்டபாணி தேசிகர், கோட்டீஸ்வரையர், வாணிதாசன், பாரதிதாசன், புதுவை சிவம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அறிஞர்களின் பாடல்கள் பாடப்பட்டன. பின்னர் இதற்கான நிறைவு விழா சபாநாயகர் சபாபதி தலைமையில் நடந்தது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் துவக்க உரையாற்றிட அமைச்சர் ராஜவேலு வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் பல்கலைக்கூட மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை முனைவர் கலிவரதன், பிரபாகரன் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். புதுவை நெல்லித்தோப்பு திமுக பிரமுகர் கோவிந்தசாமி பிறந்தநாள் விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகர் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் கோவிந்தசாமி தனது குடும்பத்தினர், கட்சியினர், ஆதரவாளர்கள், நண்பர்கள் முன்னிலையில் தனது 50வது பிறந்த நாளை கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார். விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று கோவிந்தசாமிக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், முன்னாள் கவுன்சிலர் சேகர், சுரேஷ், பாண்டியன், கோபி, ராமு, பாபு, சீனு, கவி, கிருஷ்ணமூர்த்தி, சாரம் சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். மற்றும் அவரது நண்பர்கள், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் பெய்த திடீர் மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான குளிர்ந்த தட்பவெப்பம் நிலவி வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி புதுவையில் நேற்று 30ஆம் தேதி இரவு 7:15 மணிக்கு லேசான சாரலுடன் துவங்கிய மழை நள்ளிரவு வரை நீடித்தது. இதன் காரணமாக பூமி குளிர்ந்து வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. ரம்மியமான இந்த சீதோஷ்ண நிலையால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
புதுவை இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை முத்திரையர்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் தலைமையில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், துணைத் தலைவர் பாலாஜி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ், துணைத் தலைவர் சிவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றுகையில், காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருந்தபோதே கட்சியினரை ரங்கசாமி புறக்கணித்ததாகவும், இந்த தொகுதியில் அவர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியதில்லை. ஆனால் தற்பொழுது AKD ஆறுமுகம் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கட்சி வளர்ச்சி பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரசுக்கு ரங்கசாமி துரோகம் இழைத்ததால் தான் தலைவி சோனியா காந்தி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சலுகைகளை எதிர்பார்த்து மக்கள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்து விட்டனர். ஆனால் அவரோ தனது தொகுதியில் மட்டுமே வேலை வாய்ப்பினை வழங்குகிறார். தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வெள்ளை அரிசி வழங்குகிறார். தேர்தல் முடிந்ததும் அதனையும் நிறுத்தி விடுவார் என்று பேசினார். தேசிய அளவிலான டான்ஷீட் போட்டியில் தங்கம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்த வீரர்களுக்கு மத்திய அமைச்சர் நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்தார். தேசிய அளவிலான டான்ஷீடு நாக்கூலி என்ற கொரியன் கராத்தே போட்டி டெல்லியில் கடந்த 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுவை கிராமப்புற பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் 12 தங்கப்பதக்கம், 10 வெள்ளிப் பதக்கம், 9 வெண்கலப் பதக்கம் வென்று தேசிய அளவில் புதுவைக்கு 3ஆம் இடத்தை பெற்று தந்தனர். சாதனை படைத்த வீரர்கள் டான்ஷீடு சங்க செயலாளர் மதியொலி தலைமையில் மத்திய அமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, வியாபாரிகள் நலசங்க தலைவர் சமூக சேவகர் திருபுவனை பார்த்திபன் மற்றும் கராத்தே சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் நடந்த எலும்பு முறிவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் 74வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடந்தது. செவிலியர் கண்காணிப்பாளர் தமயந்தி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் டாக்டர் தர்ம்வீர் குமார் துபே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தற்பொழுதைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்ட விபத்தின் மூலம் ஏற்படும் பல வகையான எலும்பு முறிவுகள் குறித்தும், எலும்பு முறிவால் அனுமதிக்கப்படும் நோயாளிகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்தும் விளக்கினார். மேலும் எலும்பு முறிவால் நோயாளிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அவற்றிற்கு உண்டான சிகிச்சை முறைகளை எடுத்துரைத்து நோயாளிகளின் முக்கிய உறுப்புகளின் செயல்பாட்டினை கண்காணிக்கும் முறைகளை விரிவாக விளக்கி இது தொடர்பாக செவிலியர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். திரளான செவிலிய கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலிய மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவில் செவிலியர் கீதாலட்சுமி நன்றி கூறினார். AFT பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதை வரவேற்பதாக அனைத்து தொழிற்சங்க நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து AFT அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் அபிஷேகம் கூறுகையில், தங்கள் குழுவின் கூட்டம் தனது தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நேற்று 30ஆம் தேதி நடந்தது என்றும், அந்த கூட்டத்தில் AFT பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதை வரவேற்பதாகவும், மேலும் மில் தொடர்பாக முதல்வர் மத்திய அமைச்சர்களை சந்திக்கவும் அதற்காக அனைத்து கட்சி தலைவர்கள் கொண்ட குழுவை டில்லிக்கு அழைத்து செல்ல முடிவு செய்துள்ளது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றும், இது தொடர்பாக முதல்வர் ஆளுநருடன் விவாதித்ததாகவும், சில வங்கிகளை அழைத்து பேசி மில்லை நடத்திட நிதியை கடனாக அளிக்க வலியுறுத்தியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் 1993ஆம் ஆண்டு வேலை நியமன தடை ஆணை போடப்பட்டதால் துணி உற்பத்தி குறைந்து மில்லுக்கு நஷ்டம் வர ஆரம்பித்தது. எனவே நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் மீட்டர் துணி உற்பத்தி செய்திட அரசு வழிவகை காண வேண்டும் என்றும், புதுவையில் ஜவுளி பூங்கா அமைத்திட நடவடிக்கை எடுத்து 3 மில்களையும் ஒன்றிணைத்து ஆயத்த ஆடை, பின்னலாடை உற்பத்தியை மேற்கொண்டால் 10,000 பெண்கள் உள்பட 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட முடியும் என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து மில்லை நடத்திட முதல்வர் எடுத்திடும் முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, மத்திய அமைச்சர் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி மில்லை நவீனப்படுத்திட மத்திய அரசிடமிருந்து 500 கோடியை பெற்றிடவும், மில்லின் பட்டானூர் இடத்தை விற்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அனுப்பிய மங்கள்யான் செயற்கைக்கோள் செவ்வாய் கிரகத்தை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியது. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் விண்ணில் ஏவப்பட்ட மங்கள்யான் செயற்கைக்கோள் இன்று புவிவட்ட பாதையில் இருந்து விடுவிக்கப்பட்டு செவ்வாய் கிரகத்தை நோக்கிய தனது பயணத்தை துவங்கியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யான் என்ற அதிநவீன விண்கலத்தை PSLV C-25 ராக்கெட் மூலம் கடந்த 5ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. புவியை அதன் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்த மங்கள்யான் செயற்கைக்கோள் நவம்பர் 16ஆம் தேதி பூமியில் இருந்து 1,92,874 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. இன்று அதிகாலை 12:30 மணிக்கு மங்கள்யான் செயற்கைக்கோள் செவ்வாய் கிரக பாதையை நோக்கி திருப்பப்பட்டது. தொடர்ந்து 12:49 மணிக்கு மங்கள்யான் செயற்கைக்கோளை செவ்வாய் நோக்கி அனுப்பும் பணி துவங்கி வெற்றிகரமாக பூமியின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து விடுவிக்கப்பட்டு செவ்வாய் கிரகம் நோக்கி தனது 68 கோடி கிலோமீட்டர் பயணத்தை துவக்கியது. நொடிக்கு 647.96 மைல் வேகத்தில் செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணிக்கும் மங்கள்யான் விண்வெளியில் பயணித்து 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடையும். அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட சில நாடுகளால் மட்டுமே நிகழ்த்தப்பட்ட செவ்வாய் கிரக சாதனையை தற்பொழுது இந்தியாவும் சாதித்துள்ளது. மொசாம்பிக் நாட்டு விமானம் விழுந்து நொறுங்கியதில் 34 பேர் பலியானதாக நமீபிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மொசாம்பிக்கின் தலைநகரான மபுடோவில் இருந்து மற்றொரு ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவின் தலைநகரான லண்டாவுக்கு மொசாம்பிக்கின் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது. அதில் 28 பயணிகள், 6 சிப்பந்திகள் என மொத்தம் 34 பேர் இருந்தனர். நமீபியா நாட்டின் வடகிழக்கு வான் எல்லை பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது அந்த விமானம் திடீரென்று மாயமானது. விமானத்துடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. வாப்வாடா தேசிய வனவிலங்கு பூங்கா பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கலாம் என்று கருதப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீட்பு குழுவினர் அங்கு சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அங்கோலா, போட்ஸ்வானா நாடுகளின் எல்லையில் உள்ள வனவிலங்கு பூங்கா பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி எரிந்து கிடந்ததை அவர்கள் கண்டுபிடித்தனர். விமானத்தின் எரிந்த பாகங்கள் அடர்ந்த வனப்பகுதி முழுவதும் சிதறி கிடந்தன. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நமீபிய போலீஸ் அதிகாரி வில்லி பாம்டன் தெரிவித்தார். பலியானவர்களின் உடல்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் மீட்பு குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து AJK செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News புதுவை .blogspot.in என்ற இணையதள முகவரியை பாருங்கள். வணக்கம்.